ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கிவன் வந்து ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days, பி இன் 45 days, சி இன் 60 days. ஸோ ஏபியோட தனித்தனியாக அவங்க அந்த ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின் வந்து என்னென்னா, ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் பி ஃபினிஷ்ட் இஃப் தே ஒர்க் இன் ஆல்டர்னேட் டேஸ். அதாவது ஃபஸ்ட் டே ஏ பார்க்குறான், செகண்ட் டே பி பார்க்குறான், தேர்ட் டே சி பார்க்குறான் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவும் போல் ஏபிசியோட தனித்தனி இண்டிவிஜுவல் டே 30, 45, 16 போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 3க்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ சிம்பிளாக எல்சிஎம் எடுக்கணும்னா இந்த 60 ஃபஸ்ட்டு வந்து இதில் எது லார்ஜ் நம்பர்னு பார்க்கணும். ஸோ 60. ஸோ 60 வந்து மிச்சம் 2 நம்பராலே டிவைட் ஆகும்னு பார்க்கும், ஆகாது. அப்போ 6ஓட அடுத்த மல்டிபிள் 60, 1 டைம்ஸ் 60, 2 டைம்ஸ் வந்தால் 120. ஸோ 120 வந்து 30ஆல் ஆகும், பட் 45ஆல் ஆகுது. அப்புறம் 180. ஸோ 180 வந்து இந்த 3 நம்பராலே டிவைட் ஆகும். ஸோ 180 தான் வந்து இங்கே எல்சிஎம், அந்த 180 தான் வந்து டோட்டல் ஒர்க். இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சின்றது அந்த இண்டிவிஜுவல் ஒர்க் பார்த்துருப்பாங்கல்ல, அதை வந்து டோட்டல் ஒர்க்கால் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 180 டிவைட் பை 30 போட்டோம்னா ஏயோட எஃபிஷியன்சி 6ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி 180 டிவைட் பை 45 போட்டோம்னா 4, அது பியோட எஃபிஷியன்சி. 180 டிவைட் பை 60 போட்டோம்னா சியோட எஃபிஷியன்சி 3ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆல்டர்னேட் டேஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்ப்பானா, ஏ வந்து பார்க்குறப்ப 180 வந்து 6 டேஸ் வந்து, அதாவது 6 ஒர்க் வந்து முடிஞ்சிடும் 180. செகண்ட் டே வந்து பி வருவான், அடுத்து ஒரு 4 ஒர்க் முடியும். அடுத்து தேர்டு டே வந்து சி வருவான், அதில் ஒரு 3 ஒர்க் முடியும். ஸோ அப்போ மொத்தமாக 3 நாள் பார்க்குறப்ப 13 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். 180 13 ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஏன் நம்ம 3 நாளோட நிப்பாட்டிட்டோம்னா, அடுத்த 3 நாள்ன்றது இதோட ரிப்பீட் தான். திரும்பி ஏபிசி வருவாங்க, திரும்பி ஏபிசின்னு அந்த 3 நாளாக வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ 3 நாளுக்கு வந்து 13 ஒர்க் பார்க்குறாங்க. அடுத்த 3 நாள் வந்து 26. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் போகணுன்னா, நம்ம 180க்கு முன்னாடி வர போகணும். 180 விட அதிகமாக போயிடக்கூடாது. ஏன்னா 180 விட அதிகமாக போயிட்டா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 13ஓட மல்டிப்ளைல போய்கிட்டே இருக்கணும். 180க்கு முன்னாடியே வந்து நின்றணும். அப்போ 13 × 13 போகிறப்போ 169 வரும். ஸோ 169ல் நம்ம நின்றணும். 130, அதாவது 13 × 14 அந்த இன்னொரு 14வது செட்டு போகிறப்ப 182 ஆயிரும். நம்ம இருக்கிற ஒர்க்கை விட கூட போயிடும். ஸோ அதனால் பண்ணக்கூடாது. ஸோ 13 × 30 பண்ணோன்னா 116. அதாவது இந்த 13ன்றது எதுனா 3 நாளைக்கு தான் 13. அப்போ இந்த 13க்கு பதிலாக இங்கே 3 நாள் பண்ணுற ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 13 × 3 வந்து மொத்தம் எவ்வளோனா, இந்த எல்லா ஒர்க்கையுமே 39 டேஸில் வந்து 169 பார்ட் வந்து முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ 39 டேஸில் 169 முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் வந்து 180ல் 11 வந்து இருக்கும். 11 வந்து பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ 39 டேஸில் 169 வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருங்க. 13 × 3 வந்து 39 டேஸ். இப்போ 39 டேயில் 169, 40th டேயில் ஏ பண்ணுவோம். ஏயோட எஃபிஷியன்சி வந்து என்ன 6. அப்போ 169 + 6 வந்து 175. 40th டே எண்டில் வந்து 175 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். 41st டேயில் வந்து பியோட எஃபிஷியன்சி 4. ஸோ 175 + 4 179. 41st டேயில் வந்து 179 ஒர்க் முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் வந்து ஒரே ஒர்க் தான். அந்த ஒரு ஒர்க் வந்து சி தான் பண்ணணும். ஸோ 42nd டே ஃபுல்லாகவே ஆகாது. அப்போ 42nd டேயில் இன்னும் ஒரு ஒர்க் இருக்கும். 1 டிவைடட் பை அவனோட எஃபிஷியன்சி என்னது 3. ஸோ 3 அப்படின்னா 1/3 வந்து ஒர்க் வந்து அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அந்த ஃபுல் டே இருக்காது, பட் 1/3 டேஸ்லேயே வந்து அவன் வந்து முடிச்சிருப்பான். எப்படின்னா ஒரு நாளில் வந்து 3 பார்ட் பார்க்குறான், 3 பார்ட் ஒர்க் பார்க்குறான். பட் ஆனால் ஒரே பார்ட் தான் பார்க்கணும்னா 1/3 தானே முடிச்சிருப்பான். ஸோ 41 டேஸ் நம்ம கால்குலேஷன் படி மிச்சம் இங்கே 1/3 அப்படியே இருக்குது. ஸோ டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 41 1/3 டேஸ். ஸோ அவ்வளோதான் அதோட ஆன்சர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.